வந்திருக்கீங்க, கரூர் போயிட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அவங்களோட மனநிலை வந்து இப்ப எப்படி இருக்கு? ஒரு நேர காலத்துல நீங்க பாத்துறீங்க, கால நிலவரம் எப்படி இருக்கு சூழல்? இல்ல உயிரிழந்தவர்கள் வந்து அந்த உடற்கூறாய்வு வந்துச்சு, எல்லாருக்கும் கொடுத்தனுப்பிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 6 பேர் உடல் மட்டும் நாங்கள் இருக்கும்போது ஒரு 3 உடல் கொடுத்தாங்க. அதனால அந்த இடத்துல இருந்து எல்லாரும் மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பயணி காயம்பட்டவர்கள் ஒரு 60 பேர் 61 பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க. அவங்க மட்டும் இருந்தாங்க, அவங்கள போய் பார்த்தோம். பெரிய அளவுக்கு வந்து முகத்திலே அவங்க காயம், சிலருக்கு தான் கேட்காது. கால் கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததில் காயம். மருத்துவர்கள் சொன்னது வந்து அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது. நான் அவங்ககிட்டையும் கேட்டேன், கொஞ்சம் வலி இருக்கு, அவ்வளோதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் சார். அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்களோட அன்னைக்கு வந்து முதல்வர் வந்து போகலாம் அந்த இடத்துக்கு. ஆனால் தற்பொழுது இந்த விஜயோட மாநாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் உடனடியாக அமைச்சர்கள் முதல்வர் அங்கெல்லாம் போகிறதுக்குண்டான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னு நீங்கள் யார் காரணமோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அண்ணன்ட்ட கேட்டு என்ன பண்ணுங்க. அது வந்து அவங்க ஆட்சியில் நடந்தது. ஏன்னா அதில் குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களாக. இது வந்து தம்பி விஜயோட கூட்டத்தில் நடக்கும். அவங்க கூட்டம்னா அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு. சரி, அவர் கூட்டத்தில் நடந்தது அப்படிங்கும்போது இவங்க உடனடியாக எல்லாரும் இயங்க. இது யதார்த்தம் தானே. இதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக திமுக காரர்கள் தான் கூட்டத்தில் நடந்துட்டாங்க, செருப்பு தூக்கி வீசினாங்க, மின்சாரத்தை கட் பண்ணாங்க, அப்படி நிறைய விஷயங்களை திமுக எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவினர் சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் பரவிட்டு இருக்கு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்த நீங்க அதை எப்படி என்ன மாதிரி அணுகிருக்கீங்க, என்ன பார்த்தீங்க? இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார். என்ன சொல்றாருன்னா, மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க முடியுது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு தாங்க முடியுது. அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது. அது அவர் அதான் சொல்றாரு. வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது. அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 மணிலேருந்து நிற்கிறாங்க. காலை உணவு சாப்பிடாம வந்து அப்புறம் மதிய உணவும் குடிக்க தண்ணியும். அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானவர் வந்துடுறாங்க. போகலாம் அப்படின்னாலும் நெரிசலை கடந்து போக முடியல. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏறாங்க. சரி, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் தமிழக அரசு குற்றம் சொல்லியிருக்காரு. காலையிலிருந்து நம்ம செய்திகளை பேசக்கூடிய மக்களோட கருத்தை கேட்டதை பார்த்தீங்கன்னா, போலீசார் வந்து போதுமானவளோ அங்கே இல்லை. அதே போல இவங்க வந்து இவ்வளவு மக்கள் வந்தாங்கன்னு தெரிஞ்சு குறுகலான இடம் கொடுத்தனால தான் இந்த விபத்துக்கு காரணம் பண்ணும். அந்த பகுதி மக்கள் வந்து காலையில செய்திகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேரும் 2 காரணங்களை சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு. இவங்க கொடுத்த எண்ணிக்கை 10,000 நாங்க. ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரல. அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூடிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேற ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையுமே எது சரி தவறுன்னு ஆய்வு செஞ்சு இழப்பு தான். இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இது போல தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இது நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான். அதே போல விஜய் அவர்கள் வந்து அந்த சம்பவம் நடந்துட்ட பிறகு சென்னை திரும்பினார். சென்னையிலிருந்து தற்போது நான் மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே தொடர்ந்து காலம் வச்சுன்னு எதிர்கட்சின்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா, என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்தது. சரி, எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் எல்லாருக்குமே இருக்கிறது. அதனால அதை போய் ஒரு குறைய சொல்லிட்டு நம்ம ஏன் நீங்கள் போகணும், அவர் போகலைன்னா நாங்கள் தான் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்கணும், அதை போய் பிரச்சனை போய் நீங்கள் ஏன் போகலை, இது
இந்த சம்பவத்தை ஒரு அரசியலா பார்த்து நடத்திடுச்சா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுல திமுகவோட போஸ்டரா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியா போனதா இருக்கட்டும், அவர் பேர் போட்ட ஒரு தண்ணி பாட்டை கொடுத்ததுல இருந்து எல்லாமே அரசியல் சார்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரவிட்டு இந்த விஷயத்தை எப்படி பாருங்க? அதே மாதிரி அது விஜய் அவர்கள் வந்து மேடையில இருந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னும் அந்த மேடையில இருந்து பேசுறதை நீங்க பாத்திருப்பீங்க. அது காலையிலையும் பதில் அதுக்கு சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துட்டு போச்சு அந்த அவசர ஊர்தி. எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி பொங்கலிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வலி தான் இழப்பு தான் நமக்கு முன்னாடி. இப்போ இதில் போய் இதை பேச்சு புரிஞ்சுக்கோங்க. தங்கச்சி கேட்குற மாதிரி இங்கே எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அந்நிலை. இது எல்லாமே அரசியல். ஏற்கனவே காவல்துறை வந்து பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளுக்கு வந்து ஏகப்பட்ட கட்டளைகள் விதிக்கிறதா வந்து பேசப்படுது. அதுவும் விஜய்க்கு வந்து கூடுதலா விதிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இப்போது இது ஒவ்வொரு சம்பவம் நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் காவல்துறையோட செயல் என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆளுகிற கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது. நாங்கள்லாம் இந்த நீண்ட காலமாக அனுபவிக்கிறோம். கொடி கட்ட விட மாட்டாங்க, பதாக வைக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமும் இல்லையோ, எங்கே குறுகலாக இருக்கிற இடம் அங்கே ஒண்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணும். அது வழி இல்லாமல் போயிடும். அப்படி தான் இந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் அப்படி தான் அனுபவிச்சுட்டு தான் வரோம். தம்பி புதுசாக இருக்கிறனால இப்போ அவருக்கு அந்த நெருக்கடியாக தெரியுது. எங்களுக்கு பழகிடுச்சு. இந்த விவகாரத்தில் விஜயை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் பல பேர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யார் விரும்பி செய்யுது? மக்களை கூட்டிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டுடணும்னு யாருக்கு நோக்கமா சொல்லுங்க? நீங்கள் இது ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் நடந்துச்சு. இப்போ அதை போய் பேசி அவரை மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திட்டு நல்லா நடந்துச்சு. சார், இப்போ விஜய்க்கு நீங்க என்ன கூற நினைக்கிறீங்க இந்த நேரத்தில்? அவர் ரொம்ப டிப்ரெஷனாக பண்றீங்க. உங்க தரப்புல இருந்து விஜய்க்கு ஒரு அறிவுரைனா என்ன கூறுவீங்க? என்ன கூற இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்க வேண்டியதான். இப்போ நீங்க ஒரு குறுகலான தெருக்களில் போய் கூடுறது இல்லை, அது சரியாக வராது. எப்பவுமே சரியாக வராது. ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்னதாக ஒரு 3 இடத்துல 3 சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்க நாற்காலி போட்டால் உட்காந்துக்கலாம். இதெல்லாம் நிற்கணும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது. அப்போ இவர் சரி அந்த மேடையில் போய் ஏறி பேசிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்கடிகள் தான். அதே போல விஜயோட எனக்கு ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டம் நாங்கள் உட்கார வச்சு ஒரு சந்துக்குள்ள எல்லாரையும் நிற்க வச்சு பேசினா நெரிசலாக தான் இருக்கு. சரி, இப்போ விஜய் மாதிரி அதை இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சந்திப்பா இல்லாமல் சின்ன கூட்டங்களாக மாற்றிக்கிறது பாதுகாப்பாக. ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த மூலியமா சரியான தீர்வு எட்டப்படும். அது தங்கச்சி பயன்படுறது அதிகாரத்தில் இருக்கிறவங்க போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கு எந்த மாதிரி அந்த அறிக்கை வரும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை ஒரு நபர் நீதிபதி அறிக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்க? சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இதே அம்மா அருணாச்சல தாக்கல் செஞ்ச அறிக்கை என்னாச்சு? அதுக்கு நடவடிக்கை என்னாச்சு? அது அந்த பிரச்சனையை அப்படியே நகர்த்துறதா நினைச்சு அது பழக உங்களுக்கு எத்தனை முன்மாதிரி பேசுகிறாங்க. அரசின் துரித நடவடிக்கைகளெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அரசின் துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அரசு இது வரைக்கும்? அதை எப்படி பார்க்குறீங்க? அது சரிதான். அப்படி இருந்தும் கூட அம்மா தமிழிசை சட்டப்பட்டுள்ளாங்க. முதல்ல வரும்போது ஒரு 30 உடலை உடனடியாக கூறாய்வு செஞ்சு அனுப்பிட்டாங்க. மற்றபடி அந்த 9 உடலுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உறவினர்கள்லாம் சொன்னாங்க. அப்போ அம்மா கூட போய் நான் கூட சத்தம் போட்டேன், ஏன் இவ்வளோ காலம் தாமதிக்கிறீங்கன்னு சொன்னாங்க தமிழிசை. ஆனால் நான் போகும்போது அதை செஞ்சு உடலை கொடுத்துட்டாங்க, முன்னாடியே கொடுத்தாங்க. அப்புறம் மற்றபடி சார், விஜயை பார்க்க வருபவர்களுக்கு பக்குவம் இல்லைன்று ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல இப்பொழுது சீமான் அவர்களோ அல்லது வேற எதிர்கட்சி எடப்பாடி அவர்களோ கூட்டம் போடுது. அங்க அந்த மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர் ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு வராங்க. அவங்க சொல்றது இவங்க கேட்பாங்க. ஆனா விஜயை பார்க்க வரும்போது கட்சியினரும் தாண்டி ரசிகர்கள் வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. அது எப்படி அவர் மேல நம்ம குற்றமா சாத்த முடியும்? ஏன்னா அவங்க ரசிகர்கள் மாதிரி அவர் மேலேயும் ரசிகர்கள் அப்படிதான் முதல் நாள்ல முதல் காட்சி பார்க்கணும்னு நினைக்கிற ஆர்வங்களோட தான் இது இருக்கும். அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு
நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கடினம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரே பேசும்போது அவர் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் என்ன பேசுகிறாருங்கிறது உள்வாங்காமல் ஒரு ஆர்வத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் ரசிகர்கள் மனநிலை. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். திரும்ப திரும்ப அதே நடிகரை ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்துட்டோம்னா பயன்பாடு தான். யூட்டிலிட்டின்னு எனக்கு ஒரு பாடம் இருக்குது. அதில் இந்த பயன்பாடு முதல் மாம்பழம் சாப்பிடும்போது அதனுடைய சுவையின் அளவு என்ன, அதே மாம்பழத்தை 5வது மாம்பழம் 2வது 3வது 4வது 5வது மாம்பழம் சாப்பிடும்போது முதல் மாம்பழத்தில் இருந்த சுவை 5வது மாம்பழம் சாப்பிடும்போது இருக்காது. அதே மாம்பழம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்குது. 2 தடவை பார்த்துட்டா அப்புறம் இந்த ஆர்வம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க. சார், கடைசி கேள்வி. சீமான் அவர்கள் இது குறித்து விஜய் அவர்களை நேரில் சந்தித்து ஏதாவது கரவணை ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த சம்பவ விஷயமா? இருக்குது. ஏற்பட்டா சந்திச்சு ஒரு தைரியம் சொல்லிக்கிறோம். என்ன நம்பி சந்திக்கிறோம். நாங்கள் சந்திச்சவங்க தானே. இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போகிறாரு, நான் ஒரு பக்கம் பயணம் போகிறேன். சந்திப்போம். ஓகே. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் கூட இருக்காங்க. எல்லாம்